தமிழ் வழி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழர் தேசிய கூட்டமைப்பின் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசிய கட்சிகள் தேவையா, அதாவது நாம் தமிழர் கட்சியை தாண்டி வேறு தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவையா என்பது குறித்து பேச போகிறோம். வணக்கம். தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கட்சின்னு அறியப்பட்டதாக பார்த்தா நாம் தமிழர் கட்சிகள் தான் அறியப்பட்டது. இப்போ நீங்களும் தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் உருவான்னு சொல்லி நீங்களும் நீண்ட காலமாக இயங்கிட்டு வரீங்க. தமிழ்நாட்டுக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும் போதுமா தமிழ் தேசியத்துக்கு? இல்லை திமுகவுக்கு ஆதரிக்கக்கூடிய நிறைய திராவிட கட்சிகள் நிறைய இருக்கு, அதுபோல நிறைய தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவை? முதல்ல நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய கட்சி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க ஏற்றுக்கல? நாங்கள் மட்டும் இல்லை, பொதுவாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில் யாரும் சிந்திக்கலை. ஆனால் அவங்கள தானே தமிழ் தேசிய கட்சின்னு சொல்றாங்க. இல்லை, அவங்க சொல்லிக்கிறாங்க. நிலைமை உண்மையான தமிழர் தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் வரும்பொழுதுதான் அதனுடைய வித்தியாசம் தெரியும். அது வரைக்கும் அப்படித்தான் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு தமிழர் கட்சியாகத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுக்கு நமக்கு தமிழ் தேசிய கட்சிகள் தேவைப்பட்டுருது? அப்போ தமிழ் தேசிய கட்சிகள் உண்மையிலே தேவை இருக்கின்றதுனால அந்த தேவையை பயன்படுத்தி இவர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு திமுக, அதாவது திராவிட கட்சிகள், ஆரிய கட்சிகள், இந்திய கட்சிகளுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி என்ற கட்சி வளர்ந்திருக்கிறது இன்றைக்கு. அப்படிங்கிறது மாற்றத்தக்கதல்ல, ஒரு சரியான புள்ளி விவரம் தான். அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஆனால் தமிழ் தேசிய கட்சி என்று சொல்ல முடியாது. தமிழ் தேசியம் அப்படின்னா தமிழர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய கட்சியாகத்தான் இருக்க முடியும். சீமான் தமிழர் தானாங்க, சீமான் தலைமையில் இருக்க நாம் தமிழ் கட்சி நிறைய தமிழர்களுக்கு அங்க சீமான் தன்னை தமிழர்னு அவர் அடையாளப்படுத்திக்கல. ஒருத்தர் தமிழர்னு அடையாளப்படுத்துவதற்கு தமிழர் குடிகளை தவிர வேற வழியே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ தமிழர் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே தமிழர் குடி தான். அப்போ அவர் சீமான் போன்றவர்களை போல உள்ளவர்கள் அவர்களுடைய தமிழர் குடியை இதுவரை சொன்னதே கிடையாது. நான் தக்காளி பறிக்கிற ஒரு தொழிலை சேர்ந்த ஒரு குடியை சேர்ந்தவன், நான் பனைமரம் ஏறுறவன். பனைமரம் எல்லோருமே தான் ஏறுறாங்க. அப்போ தமிழர் குடிகளுக்கு என்று பெயர்கள் இருக்கு. அந்த தமிழர் குடிகளை சொல்லணும். தமிழர் குடிகளை சொல்லி அடையாளத்தை சொல்லாதவர்கள் எவருமே நாங்கள் தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. வரலாற்று ரீதியாகவும் தமிழர்களாக நீங்க தமிழரை ஏற்கல. சீமான் தனிப்பட்டவர் மட்டும் இல்லை, சீமான் உள்பட தான் நான் சொல்றேன். சீமான் பெரிய ஆளு கிடையாது, ராசாகிருஷ்ணனும் பெரிய ஆள் கிடையாது. உண்மையா உழைக்கணும், உண்மையாக இருக்கணும், அவர்கள் தான் பெரிய ஆளு, அவர்கள் தான் மக்களுக்கானவர். பெரிய ஆள் நீங்க யாருமே கிடையாது. இந்த காலத்துல நம்ம தமிழர் இனத்துக்காண்டி உழைக்கிறோம், அவ்வளவுதான். அதனால சீமானாக இருக்கட்டும், இந்த ராசாகிருஷ்ணனாக இருக்கட்டும், இப்ப நான் தமிழர்னா நான் தமிழர் அகமுடையார் குடியை சேர்ந்தவன் அப்படின்னு, நான் அகமுடையார் குடியை சேர்ந்தவன்னா இந்த அகமுடையார் குடிக்கு மட்டுமோ அல்லது என்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமோ உழைக்கக்கூடிய சுயநலமாக இருக்கக்கூடாது என்பது தான் இங்க தேவை. அதை கடந்துதான் நம்ம சொல்லணும். தமிழருக்கான அடையாளம் தமிழர் குடிதான். இல்லை எந்த மாற்று கருத்தும் புள்ளி விவரப்படி இல்லை. இதை நிரூபித்து இதை தவிர தமிழர் அடையாளம் அப்படின்னு கலைஞர் அவர்களும் தன்னை தமிழர் தான் சொல்லிக்கிட்டார். வை கோபால்சாமி அவர்களும் தன்னை தமிழர் தான் சொல்லிக்கிட்டாங்க. இப்போ நானும் தமிழர்னு சொல்லிக்கிட்டேன்னா இந்த 3 பேர்லையும் யாருக்கு எனக்கான அடையாளம் எது? நான் தமிழர்ன்றது எப்படி சொல்லணும்? அப்போ தமிழர் குடிதான். ஆனால் தமிழராகிய நானே என்னுடைய அடையாளத்தை சொல்ல முடியாத அளவுக்கு இங்கே பிரச்சனை இருக்கு. அகமுடையார்னா நான் ஒரு பல்லர் குடிக்கு, ஒரு பறையர் குடிக்கு, ஒரு செட்டியார் குடிக்கு நான் எதிரானவனாக இங்கே நினைச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு உளவியலை இங்கே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ நான் பறையரா பிறந்தாலும், நான் பல்லரா பிறந்தாலும், நான் அகமுடையாரா பிறந்தாலும் அதை சொல்ல முடியாத ஒரு சூழலுக்கு இங்கே வச்சிருக்கிறாங்க. ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, தவறாக நினைப்பாங்க. நான் பறையர் குடியில பிறந்தா நான் பறையர் குடிக்கு மட்டும்தான் இங்க உழைப்பேன் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை இங்க நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. பறையர் என்பது தமிழர் அடையாளம். இப்போ 1330 திருக்குறள்ல தமிழ் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படல. காரணம் என்னன்னா, திருக்குறள் என்பது தமிழ், தமிழ் என்பது திருக்குறள். அப்ப தமிழ் என்பதற்கு ஒரு தனி அகராதி போட்டு இங்கே சொல்லலை. காரணம், தமிழர் நாட்டில் தமிழனுக்கான மொழி தமிழ் தான். இனி அதற்கென்னு தனியாக விளக்கம் போட தேவையில்லை. என்னோட வீட்டில் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நான் நெத்தியில் எழுதிக்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உயிரோடு இருக்கிற என்னோட வீட்டுக்கான உரிமை நான் தான். அதே போலதான் இப்போ தமிழர்
அகமுடையார், தமிழர் பறையர், தமிழர் பல்லர், தமிழர் நாடார் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு வழி இருக்குது. ஆனால் அதற்கு தேவை இல்லாம இருந்துச்சு அப்போ. இப்போ வந்து தமிழர் அல்லாதவர்கள்னால அந்த சூழ்நிலை வருது. கலைஞரும் தன்னை தமிழருங்கிறாரு, வை கோபால்சாமி அவர்களும் தன்னை தமிழருங்கிறாரு, தமிழ் பேசக்கூடிய தெலுங்கர்களும் தன்னை தமிழர்ன்றாங்க. இப்ப இந்த வேறுபாட்டை களைவதற்கு இங்கே தேவை. என்னுடைய வீட்டினுடைய உரிமையாளர் நான் அப்படின்ற என்னுடைய தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் தான் நான் தமிழன் தான், இந்த தமிழ்நாட்டின் உரிமை இந்த தமிழர்களுக்கு தான் அப்படின்னு சொல்வதற்கு இந்த தமிழர் அடையாளம். சீமான் சொல்றாருல, தமிழ்நாட்டு உரிமையை பெற்றுக் கொடுத்து ஒரு தமிழ் ஆட்சியில வந்தாதான் இதை வந்து சரி பண்ண முடியும், தமிழர் தான் அதை வந்து கொண்டு வர முடியும், தமிழர் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி அவர் சொல்றாருல. சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அந்த கட்சியில தமிழரை மட்டுமே வைத்துக்கொண்டு செயல்படுகிறேன் அப்படின்னு அவங்க வந்து அறிக்கை விட மாட்டாங்க. அவர்களுடைய கட்சிக்கு அவருக்கு யாரை வைத்துக் கொண்டு வேணாலும் செயல்படலாம், அது ஜனநாயக உரிமை. ஆனால் நாம் தமிழர் என்ற பெயரை வைத்துக் கொள்ள கூடாது, தமிழ் தேசியம் அப்படிங்கிற பெயரை வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வாதம். அவர்கள் எப்படினாலும் செயல்பட்டுக் கொள்ளலாம், ஆனால் தமிழ் தேசியம் என்று சொல்லக்கூடாது. அவருடைய கட்சிகளையும் அவருடைய குடும்பத்திலையும் அவருடைய கட்சியிலையும் அந்த தமிழர் அல்லாதவர்கள் அனைவரையும் நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா, அல்லது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போதுதான் நாங்கள் தமிழ் தேசியமா ஏற்றுக்கொள்வோம். மற்றபடி இன்னாரு சீமான் என்கிற தனிப்பட்ட நபருக்காகவோ வேற ஒரு நபருக்காகவோ நாங்கள் சொல்லலை. நிரந்தரமா நாங்க ஒரு தனிப்பட்ட நபரை நிரந்தரப்படுத்தி நாம கொள்கையை வரையறுக்கிற தமிழர் இனத்துக்கான வரையறை. தமிழர் குடியில் பிறந்தவர்கள் தான் வழி தமிழர்கள், தாய் வழி தந்தை வழி இரண்டு பேருமே தமிழராக இருக்கின்ற பட்சத்துல அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் தமிழர்கள். இந்த தமிழர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு செயல்படுவதுதான் தமிழ் தேசியம். தமிழர் வீட்டுல தமிழர் அல்லாதவர்கள் மூலமாக தமிழருக்கு பிரச்சனை. இங்க அப்படி இல்லை. தமிழ் தேசியம் இப்ப சொல்லும்போது தாய் வழி தந்தை வழி ரெண்டு பேருமே ஒரே குடிகளா இருந்ததா நீங்க தமிழரா ஏத்துக்கிறீங்க? இல்ல, ஒரே குடிங்கிற தாய் வழி தந்தை வழி தமிழர் குடியாக இருந்தா போ. தாய் வழி தந்தை வழி குடியெல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது, தமிழர் குடியாக இருக்கணுமே ஒழிய. இப்ப தாய் வழி வந்து தமிழர் குடியா இருக்கு, இல்ல வந்து தந்தை வழி வந்து வேற குடியா இருக்கு, மாற்றி இருந்துச்சுன்னா அவங்களை எப்படி ஏத்துக்க மாட்டோம். அவர்கள் இங்கே வாழலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சமீபத்துல சாட்டை துறைமுருகனோட ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணிச்சு. அதாவது சீமான் அவர்கள் வந்து தமிழ் குடி, இவங்க கேள்வி சீமான் அவர்கள் வந்து தெலுங்கர் சார்ந்தவங்க, அதனால வந்து ஆனா என்ன இருந்தாலும் வந்து தந்தை வழியில நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசியிருந்தாங்க. அப்ப பிறந்த குழந்தை வந்து நம்ம தமிழரை தான் ஏத்துக்கணும். அதே போல வந்து காளிமுத்துக்கு வந்து பிறந்த கேள்வி அவர்கள் வந்து தமிழர் தான் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இப்ப அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது நீங்க அதையே ஏத்துக்காத மாதிரி இருக்கு. கண்டிப்பாக. அவர் உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க, உதாரணத்துக்கு நம்ம தாய் வழி தந்தை வழி நம்ம பொதுவாகவே விளக்கிடுவோம். உதாரணத்துக்கு தான். அப்ப ஒரு தந்தை வழி மரபு கடைபிடிக்கப்பட்டது தமிழர் சமூகங்களில். இதுதான் உண்மை. யாருக்கிட்ட தமிழர் குடியில் பிறந்த தாய் வழியும் தந்தை வழியும் தமிழர் குடியில் இருந்தவர்களாக இருக்கின்ற பட்சத்துல தந்தை வழி தாய் வழியா தந்தை வழியான்னு சொல்லி ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அனைவருக்கும் சமமான ஒரே இது கடைபிடிக்கப்படும் பொழுது எல்லா குடும்பத்திலையும் அந்த தந்தை வழி கடைபிடிக்கப்பட்டது. இது தமிழர் குடிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். தமிழர் குடியில தமிழர்ல ஒருத்தர் ஆணோ பெண்ணோ பெற்றோர்ல தாயோ தந்தையோ தமிழராக இருந்து அவர்களுடைய வழியை கடைபிடிப்போம் அப்படின்றது கிடையாது. வேற மொழியில உள்ளவங்களை திருமணம் பண்ணா உள்ளவங்க வந்து வேற மொழியில உள்ளவங்க திருமணம், அதைத்தான் நம்ம சொல்றோம். தந்தையார் வந்து தமிழரா இருக்கிறாரு, தாய் வந்து தெலுங்கரா இருக்கிறாங்க, தெலுங்குச்சியா இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது தந்தை வழி மரபு கடைபிடிப்போம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா தாயும் தந்தையும் இருவரும் வழி தமிழருக்கு பிறந்தவர் தான் தமிழர். மற்றபடி அவர்கள் வந்து தமிழர் நாட்டிலையும் வாழலாம், தெலுங்கு நாட்டிலையும் வாழலாம். இரு இனங்களுக்கும் பாத்தியப்பட்டவர்கள் தான், ஆள்வதற்கு அல்ல, எல்லா உரிமைகளும் கிடைப்பதற்கு அல்ல, வாழ்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. இரு இனத்திற்கும் அவர்கள் உழைப்பதற்கும் உரிமை உண்டு. அதற்காண்ட தமிழ் தேசிய தலைமையை நான் தான் ஏற்பேன், தமிழ் தேசியத்தில் வந்து உறுப்பினராக இருப்பேன் அப்படின்றது கிடையாது. 3 தலைமுறை, அதன் பிறகு தமிழர்லேயே 3 தலைமுறை கொள்வினை குடிப்பினை கொடுத்த பிறகுதான் அவர்கள் தமிழராக ஏற்றுக்கொள்ளப்படும். அதுவரை அவர்கள் தமிழ்நாட்டில் வாழலாம். மற்றபடி தாய் வழி தந்தை வழி என்பதெல்லாம்
தமிழர் இனத்தில் மட்டும்தான் அது. தமிழர் அல்லாத ஒருவர் கலந்து விட்ட பிறகு அது தந்தை வழி மரபு தாய் வழி மரபு என்பது கிடையாது, பொருந்தாது. இப்ப அதே போல வந்து தமிழ்நாட்டுல நீண்ட காலமா வாழ்ந்துட்டு இருக்கு வேற்று மொழியினங்கள் உள்ளவங்க வந்து தன்னோட மொழியை மறந்துட்டாங்க. அவங்க வந்து தமிழராகவே இங்க வாழ்ந்து ஒரு தமிழ் குடும்பமாவே இங்க வாழ்ந்துட்டு வராங்க. தன்னை தமிழராக உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள நீங்க எப்படி எடுத்துக்கீங்க? அது நீங்க அதான் அந்த கற்பனையிலே சொல்றீங்க. அவங்க தமிழரா உணர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா இங்க இருக்கிற நிறைய பேர் தெலுங்கு பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, தெலுங்கு குடும்பம்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெலுங்கே தெரியாது. அவங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல தமிழராக வந்து தமிழராக வந்து தன்னை தமிழராகவே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கள நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? நீங்க கற்பனை சொல்றீங்க, தமிழராக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கற்பனையில சொல்ல உண்மை நிதர்சனமா அது நடக்குது. உண்மை ஆகாது. அவங்களுக்கு தெலுங்கு தெரியாது. ஆனா அதான் அவர்களுக்கு தெலுங்கு தெரியாது, தமிழ் மொழி மட்டும்தான் தெரியும். தமிழ்நாட்டை விட்டு தமிழ் மொழியை விட்டுமே அவர்கள் வாழ முடியாது, அவர்கள் வாழ்வாதாரமே இல்லை என்கின்ற பட்சத்துல இங்கே வாழுவதற்கு தகுதியானவர்கள் தான். இங்கே அவர்களுக்கான அவங்களும் தன்னை தமிழரா உணர்றாங்க, தன்னை தான் வந்து தமிழனா இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கள நீங்க ஏத்துப்பீங்களா? நான் எங்களுடைய கட்சி கொள்கையோ நான் ஒரு தத்துவத்தை அறிஞரோ அதன்படி கொள்கையோ அப்படி கிடையாது. இந்த தமிழர் இனம் அப்படி சொல்லலை, இந்த தமிழர் இனம் அப்படி சொல்லலை. அதற்காண்டி தான் நம்ம சொல்றோம் வழி வழி தமிழர்கள் அப்படின்னு. அவர்கள் இங்கே வாழ்ந்து கொள்ளலாம். தாயும் தந்தையும் தமிழர் வழியாக இல்லாத பட்சத்துல, வழி வழி தமிழராக இல்லாத பட்சத்துல அவர்கள் தமிழர் இல்லை. இதுல தந்தை வழி மரபை கடைபிடிப்போம், தாய் வழி மரபை நாங்கள் கடைபிடிப்போம் என்பது தமிழர் குடிகளுக்கு உள்ளதான். தமிழர் அல்லாத ஒருத்தர் வந்த பிறகு தந்தை வழி மரபோ தாய் வழி மரபோ செல்லாது. தாயோ தந்தையோ தமிழர் அல்லாதவர்கள் இருக்கிற பட்சத்துல அவர்கள் தமிழர் கிடையாது. 3 தலைமுறைக்காக அடுத்து அவர்களுக்கு பிறக்கின்ற 3 தலைமுறையும் தமிழரிடையே கொள்வினை குறிப்பினை தொடர்ச்சியாக வைத்துக் கொள்வதன் மூலம் அவர்கள் தமிழராகிக் கொள்ளலாமே ஒழிய, நான் தமிழராகத்தான் இருக்கிறேன், நான் தமிழராக நினைத்து கொண்டேன், எனக்கு தமிழ் மொழியை தவிர வேறு வழி இல்லை, இங்கிருந்து என்னை அப்புறப்படுத்தினால் என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய உயிர், என்னுடைய வாழ்க்கையை போகும் அப்படின்ற பட்சத்தில் அவர்கள் இங்கே வாழ்ந்து கொள்ளலாம். அந்த ஒரு ஜனநாயக சூழ்நிலை நாம அடைஞ்சிட்டோம். அந்த ஜனநாயகத்தை நாம மறுக்கலை. இங்கே வாழ தகுதி உள்ளவர்கள் இங்கே வாழ முடியவில்லை என்றால் அவர்கள் எங்கும் வாழ முடியாது என்கின்ற பட்சத்துல இங்கே காலங்காலமா இருக்கின்றவர்கள் இங்கே வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் அவர்கள் தமிழராக ஆகிவிட முடியாது. நான் தமிழராக நினைச்சுக்கிறேன் அதனால தமிழராகிறது, நாம் தமிழராகினா நான் ஜப்பானியராக நினைச்சுக்கிறேன் அப்படின்னு ஜப்பானியராக ஆகிட முடியாது. நான் மங்கோலியராக நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழராகிய ராசா கிட்ட நான் மங்கோலியராக ஆயிட முடியாது. இது இந்த உலக இனத்தின் வரையறை. இது கட்சியின் வரையறையோ ஒரு தத்துவார்த்த ஞானியின் வரையறையோ கிடையாது. மரபுகளின் அடிப்படையில இந்த இனத்தின் தமிழர் இனத்தின் வரையறை. இப்ப நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய கட்சி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அது நாம் தமிழ் கட்சி என்னென்னலாம் அதை தாண்டி நீங்க வேற என்ன தமிழ் தேசிய கட்சியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ் தேசிய கட்சியின் பொதுவான வரையறை என்பது இந்த தமிழர் குடியின் இன்றைக்கு தமிழர் இனத்தின் அடையாளம், இன்றைக்கு தமிழர் இனத்தின் அடையாளத்தை தக்க வைத்து இருப்பதும் தமிழர் இனத்திற்கு ஒரே உறுதியான அடையாளமாக இருப்பது தமிழர் குடிகள் தான். இந்த தமிழர் குடிகள் வழி வழியாக பிறந்த தமிழர்களை மட்டுமே வைத்துக் கொண்டுதான் செயல்படணும். கட்சியின் உறுப்பினராக அதே போல தனது வீட்டின் உறுப்பினராகவும் இருப்பவர்கள் தமிழராகவே தான் இருக்கணும். இதை செய்தால்தான் தமிழ் தேசியர்கள், இதை செய்தால்தான் தமிழர் தேசியர்கள், இதை செய்தால்தான் தமிழர் இயக்கம், தமிழர் கட்சி, தமிழர் அமைப்பு என்பதை நாம் வரையறுக்க முடியும். மற்றபடி அவர்கள் அடிப்படையிலேயே தமிழ் தேசியர்கள் அல்ல, தமிழருக்கான அமைப்பு அல்ல, கொள்கை அல்ல என்பதை வரையறுக்கலாம். இல்ல எந்தெந்த மாதிரி கொள்கை எல்லாம் இப்ப நீங்க வரையறுத்து உறுப்பினர்களை எப்படி சேர்க்க முடியும்? எந்த மாதிரி? கண்டிப்பாக தமிழர் குடியில் பிறந்தவர்களைத்தான் நம்ம உறுப்பினராக சேர்ப்போம். அப்போ அவருடைய தாயோ தந்தையோ தமிழர் அல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் நம்ம தமிழராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ அவர்கள் வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்துக்கலாம். அவர்கள் எல்லாம் நம்மளை எதிரியாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. இந்த வீட்டோட உரிமையை நான் கேட்கிறேன். இந்த வீட்டோட அப்படித்தானே வரும் எதிரி. அதாவது நீ வேற யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்கள எதிரியாக தானே போவாங்க. இல்ல அப்படி நினைச்சு கொடுத்ததுக்காண்டி நம்ம வருத்தப்பட முடியாது. என் வீட்டை சொத்தை எழுதி கொடுத்தா தான் நான் நட்புன்னு சொன்னோன்னா உடனே என் சொத்தை நான் எழுதி கொடுத்துட முடியாது. என்னுடைய சொத்து நாங்க தமிழர் இனம் என்கின்ற சொத்து தான் எங்களுக்கு, தமிழர் இனம் என்கின்ற அடையாளம். அந்த அடையாளத்தை நாங்க விட்டு கொடுக்க முடியாது. விட்டு கொடுத்தா தான் நல்லவன், இல்லைன்னா எதிரின்னு சொன்னோம்னா நாங்க உடனே விட்டு கொடுத்துட முடியாது. இன்னொரு இனத்தை பகைச்சுக்கிட்டு
ஒரு இன விடுதலையோ இல்லை வந்து அதிகாரத்துக்கோ வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படித்தான் வரணும். அதை நோக்கி தான் அதுதான் தமிழ் இன்னொரு தேசியம். இனத்தை பகிர்ச்சிக்கும் போது அவங்க உங்களுக்கு எதிராக தான் நிற்பாங்க. அப்ப நீங்க வர 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 முடியாது வரக்கூடாததுக்கு என்ன வேலையோ அதை செய்வாங்கல்ல. கண்டிப்பாக செய்வாங்க. அதற்காக நாங்கள் பயப்பட முடியாது. என் தலைமையில ஏறி உட்காந்துக்கிட்டு என்னை இறக்கி விட்டா உன்னைய நான் வந்து உனக்கு எதிராக நான் செயல்படுவேன் அப்படிங்கிறதெல்லாம் முடியாது. விடுதலைங்கிறதே அதுதான். அடிமையாகத்தானே இருக்கிறோம். என்னை நீ உதறி தள்ளிட்ட நான் எதிரியாக்கிடுவேன். என்னை அடிமையாவே உன்னை அடிமையாவே நான் வச்சிருப்பேன் அப்படிங்கிறத நாங்க ஏத்துக்கொள்ள முடியாது. இல்ல இது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு இனவரி மாதிரில வந்துடுறது. இனவரி சிக்கலை உண்டாக்கிடும்ல. இந்த மாதிரி எதிரியாக்கிட்டோம்னா இனவரி சிக்கல் மோதல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும்ல. இனவெறி சிக்கலை உருவாகலாம், எதுனாலும் உருவாகலாம். நாங்கள் அடிமையில் இருந்து வெளியேற வேண்டும். இந்த இனம் சுயமான ஒரு இனம். இடைக்காலத்துல கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 1000 வருடமாக அடிமையாக இருக்கிறோம். இந்த அடிமை நிலையிலிருந்து வரணும். அதற்கு அவர்கள் என்ன பொருள், அதை என்ன அர்த்தம் சொல்றாங்களோ, எந்த மாதிரி செயல்படுறாங்களோ அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். இல்ல அந்த இனவரி மோதல் வந்து சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? இனவெறி மோதல்லாம் கிடையாது, இன விடுதலை தான். இனவெறி மோதலில் வந்து நிற்குமாங்கிறதே காலம் சொல்லணும். இல்ல அதுக்கு வரலாற்று இதெல்லாம் ஆதாரங்கள்லாம் இருக்கு. இப்போ ஹிட்லர் வந்து அது போல பண்ணதான் சரி, இப்போ ராஜபக்சே அங்கே வந்து இலங்கையில் நடந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து இந்த இனவெறியை தூண்டின விஷயங்கள் தானே. கண்டிப்பாக. அதாவது ஆதிக்கம் செய்வதும் இனவெறியை தூண்டுவது தான், விடுதலை பெறுவதும் இன உணர்ச்சியை தூண்டுவது தான். அதற்காண்டி நம்ம வந்து அடிமை நிலையிலிருந்து வெளியே வராம அப்படியே இருந்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் அனுமதிக்கிறோம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சில மிக்க நன்றி.